வணக்கம் நண்பர்களே. 1950 இருந்து 1987 ஆண்டுக்குள்ள பிறந்தவங்களா நீங்க? மருத்துவமனையில பிறந்திருந்தாலும் சரி, வீட்டுல பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய பிறப்புக்கான பதிவுகளை இதுவரைக்கும் நீங்க அரசாங்கத்துக்கு தெரிவித்து முறையான பிறப்பு சான்றிதழ் வாங்கியிருக்கீங்களா? ஒருவேளை வாங்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காணொளி உங்களுக்கு தாங்க. இந்திய தேசத்துல ஒவ்வொரு குடிமகனின் பிறப்பையும் இறப்பையும் கண்காணிக்க 1969 ஆண்டு பிறப்பு இறப்பு பதிவு சட்டமானது இயற்றப்பட்டது. 1969 ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டிருந்தாலும் முறையா 1980 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தான் அரசிதழ்ல வெளியிடப்பட்டு சட்டமானது நாடு முழுக்க அமல்படுத்தப்பட்டதுங்க. இந்த சட்டத்தோட அடிப்படை விதிகள்ல ஒவ்வொரு குடிமகனோட பிறப்பையும் இறப்பையும் கட்டாயம் பதிவு செய்யணுங்கிறது உறுதிப்படுத்துதுங்க. ஒரு குழந்தையின் பிறப்பா இருந்ததுன்னா குழந்தைகளோட பெற்றோர்களோ அல்லது அந்த குடும்பத்தை சேர்ந்த மிக மூத்த வயதான ஆண் உறவினர்கள் யாரா இருந்தாலும் அந்த குழந்தை பிறந்த தகவல்களை அருகில் உள்ள அரசு சார்ந்த துறைகளிடம் தெரிவிப்பது நல்லதுங்க. இது கிராமமா இருந்தா கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட நம்ம தெரிவிக்கலாங்க. இதுவே நகராட்சி மாநகராட்சி பகுதிகளா இருந்தா அதற்காக பிரத்யேகமாக பணி அமர்த்தப்பட்டுள்ள அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த தகவல்களை தெரிவித்து அந்த குழந்தைக்கால பிறப்பு சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாங்க. இதே நடைமுறைதான் இறப்புக்கும் பின்பற்றப்படுகின்றதுங்க. இந்த பிறப்பு சான்றிதழ்களை 21 நாட்களுக்குள்ள பெற்றுக்கொள்வது கட்டாயம்னாலும் ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இந்த குழந்தைக்கான பிறப்பை பதிவிடுவதற்கு காலதாமதம் ஏற்படலாங்க. அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கமானது பிறப்பு மற்றும் இறப்புக்கான சான்றிதழ் வழங்குறதுல நாட்களை அடிப்படையாக கொண்டு சில நிபந்தனைகளை கொடுத்திருக்காங்க. நம்ம புரிதலுக்காக அந்த நிபந்தனைகளை 3 பிரிவா பிரித்து பார்க்கலாங்க. முதல் வகையா, ஒரு குழந்தை பிறந்தது முதல் 21 நாட்களில் பிறந்ததுக்கான தகவல்களை அரசிடம் தெரிவித்து எந்தவித கட்டணம் இன்றி பிறப்புக்கான சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே விதிதான் இறப்புக்குங்க. இரண்டாவதாக, ஒரு குழந்தை பிறந்து 21 நாட்கள் ஆயும் தகவல்கள் தெரிவிக்காம 21 நாட்கள்ல இருந்து 30 நாட்களுக்குள்ள போதிய தகவல்களை தெரிவித்து பிறப்பு சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாங்க. ஆனா இந்த வகையில செய்யும் பொழுது தாமதமாக பதிவு செய்வதற்கான கட்டணத்தை செலுத்தி பிறப்பு சான்றிதழ்களை பெற்று செல்லலாங்க. மூன்றாவது நிபந்தனையாக, குழந்தை பிறந்து 1 மாதத்திற்கு பிறகு 1 வருடத்திற்குள்ளாக பிறப்பு சான்றிதழ் பெற வேண்டும் என்றால் குழந்தையோட பெற்றோர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் இந்த குழந்தை எப்ப பிறந்தது என்பதை கைப்பட ஒரு கடிதம் எழுதி தாமதமாக பதிவு செய்வதற்கான கட்டணத்தை செலுத்தி பிறப்புக்கான சான்றிதழ்களை பெற்று செல்லலாங்க. 1 வருஷத்துக்கு மேல பிறப்புக்கான தகவல்களை தெரிவிக்காம பிறப்பு சான்றிதழ் வேணும்னு நம்ம விண்ணப்பித்தோம்னா அப்ப முறைப்படி நீதிமன்றம் மூலமாக சில ஆவணங்கள் பெற்று தாமதமாக பதிவு செய்வதற்கான கட்டணங்களையும் செலுத்தி பிறப்புக்கான சான்றிதழ்களை பெற்று செல்லலாங்க. இதுவரை நம்ம பேசியது எல்லாமே ரொம்ப அடிப்படையான தகவல்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற பல மூத்த குடிமக்களுக்கு பெரும்பாலும் அவங்க எல்லார்கிட்டயுமே பிறப்புக்கான எந்த ஆவணங்களும் நிச்சயமா இருக்க வாய்ப்பில்லைங்க. 10வது முடித்த சான்றிதழும் பள்ளி அல்லது கல்லூரி முடித்தவங்க கிட்ட டிசி என்று அழைக்கப்படும் டிரான்ஸ்பர் சர்டிபிகேட்டும் அரசு ஓய்வூதியர்களா இருந்தாங்கன்னா பென்ஷன் ஆர்டரையும் தான் பிறந்த நாளை குறிக்கின்ற ஆவணமாக காமிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பிறப்பு சான்றிதழ்ங்கிறது எல்லா வகையிலும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுங்க. குறிப்பா இப்ப நம்ம தமிழகத்தில் நடந்த SIRல கூட 1987க்கு முன்ன பிறந்தவங்க எல்லாருக்குமே 2002 அல்லது 2005 சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியல பெயர் இல்லைன்னா முதல் ஆவணமாவே பிறப்பு சான்றிதழ் தாங்க கேக்குறாங்க. மத்த ஆவணங்களை பிறப்புக்கான ஒரு சான்றிதழாக நம்ம கொடுத்தாலும் நம்ம கிட்டயும் ஒரு பிறப்புக்கான சான்றிதழ் இருந்ததுன்னா பல விஷயங்களுக்கு பக்கபலமா இருந்திருக்குங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பிறப்பு சான்றிதழானது ஒரு அடையாள ஆவணமாகவும் அரசு வழங்கும் சில நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்கும் பாஸ்போர்ட் மற்றும் விசா பெறுவதற்கும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிலும் மேலும் சொத்து மற்றும் சட்டத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடிய சில செயல்களுக்காகவும் அடிப்படை தேவையாகவே மாறி போயிருக்குங்க. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆவணமானது 1970 காலகட்டங்களுக்கு முன்னாடி பிறந்த பலருக்கும் நிச்சயமா இருக்காதுங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா தான் மத்திய அரசானது NABC என்று அழைக்கப்படும் நான் அவைலபிலிட்டி ஆஃப் பர்த் சர்டிபிகேட், அதாவது பிறந்ததற்கான ஆவணங்கள் இல்லை என்பதை குறிக்கும் வகையில ஒரு சான்றிதழை மூத்த குடிமக்களுக்கு வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதுங்க. அரசால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஜனவரி 26, 1950க்கு பிறகு டிசம்பர் 31, 1987 ஆண்டிற்கு முன்பும் இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பானது அரசு துறையில எங்கேயுமே
பதிவு பண்ணாம இருந்ததுன்னா நீங்க இந்த NABCக்கான சர்டிபிகேட்டை கேட்கப்படும் ஆவணங்களை சமர்ப்பித்து பெற்றுக்கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க. NABC நான் அவைலபிலிட்டி ஆஃப் பர்த் சர்டிபிகேட் அப்படின்னா இதற்கு முன்னால் எனது பிறப்பானது எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை என்பதற்கான சான்றிதழ்ங்க. சரி, இந்த NABC சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் நான் பிறந்ததற்கான எந்த ஆவணங்களும் அரசிடம் இல்லை என்பதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழ்ங்க. இந்த சான்றிதழை நம்ம வாங்கிட்டோம்னா வருங்காலத்துல ஏதாவது ஒரு காரணங்களுக்காக உங்களது பிறப்பு சான்றிதழ் காட்டுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கிட்ட ஏற்கனவே இருக்கிற 10வது மதிப்பெண், கல்லூரி அல்லது பள்ளி முடித்த டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பென்ஷன் ஆர்டர் போன்ற ஆவணங்களுடன் இந்த ஆவணத்தை சேர்த்து கொடுக்கும் பொழுது அரசு தரப்பில் எனது பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்திற்கான எந்த பதிவும் இல்லை என்பதனால் வழங்கப்பட்ட இந்த சான்றிதழுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களில் குறிப்பிட்டுள்ள பிறந்த தேதியும் இடமுமே இறுதியானது என்பதை உறுதிப்பட கூறவே இந்த சான்றிதழ் தேவைப்படுகின்றதுங்க. இனி வரும் காலங்கள்ல அரசோட பல துறைகள்ல இந்த ஆவணத்துக்கான தேவை நிச்சயமா இருக்குங்க. குறிப்பா மூத்த குடிமக்கள் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது இந்த NABC சான்றிதழானது தற்பொழுது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுங்க. நான் ஏன்பா ஃபாரினுக்கெல்லாம் போக போறேன், எனக்கு அதுக்கான எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும் இன்னைக்கு பாஸ்போர்ட் எடுப்பதற்காக கட்டாயமாக்கப்பட்டுள்ள இந்த சான்றிதழ் நாளைக்கு அரசு வழங்கக்கூடிய பல்வேறு சேவைகளிலும் கட்டாயமாக்கப்படலாங்க. அதனால பின்னாடி போய் கஷ்டப்படுறதை விட இப்பவே நாம முயற்சிகள் எடுத்து இந்த சான்றிதழ் வாங்கணுங்க. 27/1/2017 முன்னாடி வரைக்கும் பிறப்புச் சான்றிதழ் வாங்கணும்னா நீதிமன்றத்திலிருந்து சில ஆவணங்களை வாங்கித்தான் நாம இந்த பிறப்புச் சான்றிதழ்களை வாங்குறதுக்கான வழி இருந்ததுங்க. ஆனா இப்ப மத்திய அரசானது சில தளர்வுகளை கொடுத்து இந்த நடைமுறைகளை கொஞ்சம் எளிமையா மாத்திருக்காங்க. இந்த NABC சான்றிதழ்களை ஜனவரி 26, 1950 பிறகும் டிசம்பர் 31, 1987 ஆண்டிற்கு இடைப்பட்ட காலத்துல பிறந்தவங்க உங்கள் பிறப்புக்கான எந்த விதமான ஆவணங்களும் இதுவரை பதியப்படவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக தெரிந்தால் மட்டுமே இந்த சான்றிதழ் பெறுவதற்கு நீங்க தகுதி பெறுவீங்க. இந்த NABC சான்றிதழுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்று கேட்டீங்கன்னா, இந்த விண்ணப்பதாரர் எந்த பகுதியில பிறந்தாரு அப்படிங்கறத பாக்கணுங்க. ஒருவேளை அவரோட சொந்த ஊர்ல ஒரு கிராமத்துல அவர் பிறந்திருந்தாருன்னா அந்த கிராமத்தோட எல்லைக்கு உட்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்களை அவர் தொடர்பு கொண்டு இது குறித்து அவங்க கிட்ட பேசணுங்க. இதே ஒரு நகரமாவோ அல்லது மாநகராட்சியா இருந்ததுன்னா சுகாதாரத்துறை கீழ் செயல்படும் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்கும் துறையின் அதிகாரியை சந்தித்து அவர் மூலியமா இதுக்கான விண்ணப்பத்தை நீங்க சமர்ப்பிக்கணுங்க. இந்த விண்ணப்பத்துல விண்ணப்பதாரரின் பெயர், பிறந்த நாள், பிறந்த இடம், தந்தை தாயின் பெயர் போன்ற அடிப்படை கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குங்க. அதுக்கான உரிய பதில்களை எழுதி இந்த விண்ணப்பத்துக்கு கூடவே அடையாள சான்றிதழாக ஆதாரையும், மேலும் இந்த விண்ணப்பதாரர் தனது பிறந்த நாளுக்கான ஆவணமாக தற்போது அவர் பயன்படுத்தி வரும் மற்ற ஆவணங்கள், அதாவது 10th மார்க் ஷீட், TC, பென்ஷன் ஆர்டர் போன்ற ஆவணங்களையும் வீட்டு முகவரிக்காக ரேஷன் கார்டு அல்லது EB பில்களை இணைத்து கூடவே 20 ரூபாய் அரசு முத்திரைத்தாள்ல தான் பிறந்த தேதி மற்றும் இடத்தை குறித்து ஒரு வாக்கு மூலத்தை தயாரித்து கெசட்டட் ஆபீசர் கிட்ட நாம கையெழுத்து வாங்கணுங்க. ஒருவேளை கெசட்டட் ஆபீசர் கிட்ட வாங்கலன்னா நோட்டரி பப்ளிக் கிட்டையும் இந்த வாக்குமூலத்து கூட ஆதாரங்களை வைத்து அவர்கிட்டயும் நாம கையெழுத்து வாங்கி இந்த அனைத்து ஆவணங்களையும் ஒன்றா சேர்த்து எந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் நாம விண்ணப்பம் பெற்றோமோ அவரிடமே நாம இதற்கான உரிய அரசு கட்டணத்தை செலுத்தி ஆவணங்களை அவர்கிட்டயே நாம சமர்ப்பிக்கணுங்க. நம்ம கிட்ட இருந்து ஆவணங்கள் வாங்கின பிறகு இந்த ஆவணங்கள் அனைத்தும் சரியானதா என்பது சரிபார்க்கப்படுங்க. தொடர்ந்து நாம குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துல நம்ம பெயர்ல பிறந்ததற்கான ஆவணங்கள் எங்கேயாவது பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை பதிவுத்துறை மூலமாக தேடி பார்ப்பாங்க. இந்த நடைமுறைகள் குறைந்தபட்சம் 15 நாள்ல இருந்து 2 மாதம் வரைக்கும் நாட்கள் எடுக்கலாங்க. பதிவுத்துறையிலிருந்து தங்கள் பேர்ல எந்த ஆவணமும் இல்லை என்பதற்கான சான்றிதழ் வந்ததுக்கு பிறகு அதன் அடிப்படையில உங்களுக்கு இந்த நான் அவைலபிலிட்டி ஆஃப் பர்த் சர்டிபிகேட் என்று அழைக்கப்படும் NABC சான்றிதழானது வழங்கப்படுங்க. இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பதாரரே நேர்ல போய் சமர்ப்பிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லைங்க. அவருக்கு நெருங்கிய உறவுகள், அதாவது அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ
மனைவி அல்லது பிள்ளைகள் இவங்கள யாரு வேணும்னாலும் அந்த மனுதாரருக்கு பதிலாக நேரில் சென்று இந்த விண்ணப்பத்தை கொடுக்கலாங்க. பிறப்புச் சான்றிதழ் வாங்குவதற்கு இதற்கு முன்னாடி இருந்த நீதிமன்ற நடைமுறைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வகையில பிறப்புச் சான்றிதழ் வாங்குவது கொஞ்சம் எளிமையாத்தான் இருக்குதுங்க. ஆனாலும் இதுலயே ஒரு சில சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த அனைத்து நடைமுறைகளையும் நாம ஒரு வக்கீலை வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா ஓரளவுக்கு எளிமையா இந்த சான்றிதழை வாங்கிட முடியுங்க. இந்த நடைமுறையில மூத்த குடிமக்கள் தங்களுக்கான பிறப்பு சான்றிதழ்களை பெறுவதற்கு டிசம்பர் 31, 2025 தான் கடைசி தேதியா நிர்ணயிக்கப்பட்டு இருந்ததுங்க. மீண்டும் இந்த தேதியானது தற்போது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி 2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியிடப்பட்டதுங்க. ஆனா இது எல்லாமே பொய்யுங்க. இந்த வகையில மூத்த குடிமக்கள் பிறப்பு சான்றிதழ்கள் பெறுவதற்காக எந்த கெடுவையும் மத்திய அரசாங்கம் இதுவரைக்கும் விதிக்கலைங்க. ஆனா 1969 பிறப்பு இறப்பு சட்டத்தின்படி அனைவருக்கும் பிறப்பு சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்பதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நிச்சயமா கூடிய விரைவில் இந்த சான்றிதழுக்கான தேவை கண்டிப்பா வருங்க. 1950 1987 பிறந்தவங்க உங்களுடைய பிறப்பானது எங்கேயும் பதிவு செய்யாம இருந்திருந்தா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி உங்களுக்கான பிறப்பு ஆவணத்தை உறுதி செய்து கொள்ளலாங்க. மீண்டும் இன்னொரு பயனுள்ள காணொளியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.